சோ இதையே நான் இப்போ வேற மாதிரி எடுக்கிறேன். 1 + 2 இது எல்லாமே கமாக்கு பதிலா பிளஸ் போட்டுக்குவோமா? கமாக்கு பதிலா ரீப்ளேஸ் இதுதான் இல்லையா? 1 + 2 + 3 + இதே மாதிரி 10 வரைக்கும் இருக்கு. இப்போ 1 + 2 வந்து 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 3 பிளஸ் இப்ப லைன் நம்பர் 3ல 1ம் 2வும் தேவையா? இல்லண்ணா அதான் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு, அதனால 1ம் 2வும் தேவை கிடையாது இல்லையா? இப்போ 3 + 3 6 6 பிளஸ் அடுத்து இருக்கிற நம்பர் இல்லையா? இப்போ அந்த 3 தேவை கிடையாது, ஏன்னா அந்த 3 ஆட் பண்ணியாச்சு. 3 இதுக்கப்புறம் தேவை கிடையாது. அடுத்து இங்க 10 பிளஸ் இந்த 5ல இருந்து இதுக்கப்புறம் 4 தேவை கிடையாது. சோ அட் எனி ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இப்ப லைன் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 நம்பரும் தேவை கிடையாது இல்லையா? ஏன்னா ஏற்கனவே கவுண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அது யூஸ்லெஸ். சோ ஒரு தடவை அந்த நம்பரை கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் நம்பர் பிகம்ஸ் யூஸ்லெஸ். அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இப்ப 10 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நான் நம்பர் என்ன ஆட் பண்ண அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ ஆல்வேஸ் நான் இப்ப கரண்டா எந்த நம்பரை கவுண்ட் பண்றேனோ அது வரைக்கும் நான் கரண்டா எந்த நம்பரை ஆட் பண்றேனோ அந்த கடைசியா ஆட் பண்ண நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் அவசியம் கிடையாது இல்லையா? ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம்முன்னு ஒரு வேரியபிள் நான் போட போறேன். அது இனிஷியலா 0. சம்முன்ற வேரியபிள் இனிஷியலா 0. ஏன்னா எந்த நம்பர் கூட 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் இல்லையா? சோ சம்ன்றதுல டிஃபால்ட்டா 0ன்னு வச்சுக்க போறேன். 0 கூட 10 ஆட் பண்ணா 10 தான், -10 ஆட் பண்ணா -10 தான் இல்லையா? சோ சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்க போறேன். அடுத்தது ஃபார் லூப்ல எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணியாச்சு இல்லையா? உள்ள பிரிண்ட்டுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. அப்படின்னா என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வரும்போது ஓகே டீபக் பண்றது வந்து இப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்பர் 1. ஐட்ரேஷன் நம்பர் 1ல ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். 1 0 0 சார். 1 0 0 சார். 1 1 தான் இருக்கும். ஏன் 0 கிடையாதுன்னு டீபக் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, i ஈக்குவல் டு 1. i ஈக்குவல் டு 1 கிடையாது, i ஈக்குவல் டு 1. ரைட். சோ i ஈக்குவல் டு 1 சம் எவ்வளவு இருக்கும்? 0 இருக்கும். 0. சோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல i ஈக்குவல் டு 1 இருக்கும்போது சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i. சம்ன்றது 0, ஐயோட வேல்யூ என்னவா இருக்கு? 1 இல்லையா? சோ 0 பிளஸ் 1 1. அடுத்தது செகண்ட் ஐட்ரேஷன். நான் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் கவுண்டர் வேரியபிள் வந்து i தானே. சோ நான் ஐயே நான் போட்டுக்கிறேன். i ஈக்குவல் டு 2. செகண்ட் ஐட்ரேஷன்ல i ஈக்குவல் டு 2. அப்போ சம் ஈக்குவல் டு சம் எவ்வளவு இருந்தது இதுக்கு முன்னாடி? 0. இப்போ 1 தான். 0 இப்போ 1 ஆச்சு. இப்போ 1 இருக்கு இல்லையா? ஏன்னா ஐட்ரேஷன் முத தடவை ஃபார் லூப் ரன் பண்ணும்போது சம்மோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அந்த வேரியபிள்ல 1 தான் இருக்கும். ஒருவேளை நான் இங்க ஃபார் லூப்ல சம் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா அது 0ன்னு ரீஅசைன் ஆயிரும். அதாவது ஒரு வேல்யூவை எழுதிட்டு அடிச்சுட்டு அது மேலேயே 0 போடுற மாதிரி போட்டீங்கன்னா அங்க 0 தான் இருக்கும், ஏற்கனவே எழுதி வச்சது இருக்காது. சோ நான் இப்ப ஏற்கனவே சம்ன்ற வேரியபிள் மொத்தம் எத்தனை வேரியபிள்?
இங்க மொத்தம் எத்தனை சம் வேரியபிள் இருக்கு? 2ண்ணா. 2 இருக்குண்ணா. ஓகே, அதர்ஸ்? 2 தான் சார். ஓகே, அதர்ஸ்? 2 தான் சார். 2 தான் சார். அந்த வேரியபிள் ஒரே வேரியபிள் தான். ஒரு வேரியபிள். ஓகே, சம்ன்ற வேரியபிள் ஒரே வேரியபிள் தான். ஓகேவா? 2 வேரியபிள் கிடையாது. ஒரு வேரியபிளை 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன், அதனால அது 2 வேரியபிள் கிடையாது, அது ஒரே வேரியபிள் தான். அதுல வேல்யூ கடைசியா என்ன அசைன் பண்றீங்களோ அதுதான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நானு கண்ணன் இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கண்ணன் இஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இதுல 2 கண்ணனா ஒரு கண்ணனா? ஒரே 1 தான். ஒரே கண்ணன் தான் இல்லையா? ஒரே பர்சன் தான். 2 சென்டென்ஸ் இருக்கு, ஆனா அந்த 2 சென்டென்ஸ்லயும் ஒரே பர்சனை பத்தி தான் நான் பேசுறேன். 2 டிஃபரெண்ட் பர்சன்ஸ் கிடையாது. இட்ஸ் அபவுட் 1 சிங்கிள் பர்சன் இல்லையா? ஆனா நான் 2 சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன்றதுனால 2 டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் கிடையாது, ஒரே பர்சன் தான். இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குன்னா 3 வேரியபிள் இருக்கு. நம் இருக்கு, சம் இருக்கு, ஐ இருக்கு. மொத்தம் 3 வேரியபிள் இருக்கு. சம்ன்ற வேரியபிளை நான் 2 இடத்துல அசைன் பண்றேன், ஆனா வேரியபிள் 1 தான். ஓகேவா? பிரிண்ட் சம்னு போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், ஒரே வேரியபிள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சம் ஈக்குவல் டு 1, சம் ஈக்குவல் டு 2, சம் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த 3 லைன்ல ஒரே ஒரு சம் வேரியபிள் தான் இருக்கு. பிரிண்ட் சம்னு போட்டீங்கன்னா 3 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஒரே வேரியபிள் தான். முதல்ல 1ன்னு எழுதுறீங்க, அடுத்த லைன்ல 1 கிடையாது இது 2 அப்படின்னு எழுதுறீங்க, அடுத்த லைன்ல இது 3ன்னு எழுதுறீங்க. ஆக மொத்தம் அது ஒரே வேரியபிள் தான், ஒரே வேரியபிள்ல தான் எழுதுறீங்க. சோ கடைசியா 3ன்னு எழுதுனீங்க, அந்த 3 தான் இருக்கும். 1 2லாம் ஓவர் ரைட் ஆயிரும். ரைட்? அப்போ இங்க சம்ன்ற வேரியபிள்ல ஒரு வேரியபிள் தான். அந்த ஒரு வேரியபிள்ல ஏற்கனவே 1ன்ற இந்த i ஈக்குவல் டு 1ல 0 பிளஸ் 1 1ன்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. சோ சம் ஈக்குவல் டு 1 பிளஸ் i. i என்னது இங்க? இல்லையா? சோ 1 பிளஸ் 2 3. அடுத்த ஐட்ரேஷன் i ஈக்குவல் டு 3. i ஈக்குவல் டு 3ல சம் ஈக்குவல் டு நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க 3, இது சம். இந்த சம் வந்து நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது 3 பிளஸ் i. ஐயோட வேல்யூ என்ன? 3. சோ 3 பிளஸ் 3 6. அடுத்து ஐயோட ஐட்ரேஷன், ஐயோட வேல்யூ அடுத்த ஐட்ரேஷன்ல 4. 4ல சம் ஈக்குவல் டு இங்க என்ன நம்பர் போடணும்? 6ண்ணா. 6. ஏன்னா ஏற்கனவே நான் 6ன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். 6. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நம்பர் போடணும்? 4. 6 பிளஸ் 4 10. இதே மாதிரி இப்ப நான் என்ன ஸ்டெப் நான் இங்க எழுதியிருக்கணும், உங்க இன்டர்வியூல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து டீபக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இப்படிதான் எழுதணும். ஓகே? ஐட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் கவுண்டர் வேரியபிள் என்னவோ அதை போடணும். கவுண்டர்ன்றது ஃபார் லூப்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் என்ன எந்த வேரியபிள், ஃபார் லூப் ஐட்ரேஷன்ல எந்த வேரியபிள் யூஸ் பண்றோமோ அதுதான் கவுண்டர் வேரியபிள். கவுண்ட் பண்ற வேரியபிள் கவுண்டர் வேரியபிள். ஓகே? சோ இங்க ஐயோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அதனால நான் சம் ஈக்குவல் டு என்னன்னு போட்டேன். இதுலயே வந்து ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் போட வேண்டிய அவசியம் இருக்கும். இப்படியே போட்டு ரன் பண்ணீங்கன்னா சம் வந்து கடைசியா 55ன்னு வந்துடும். அப்போ இங்க அவுட் சைட் த ஃபார் லூப் பிரிண்ட் சம். சரி, இப்போ ஒரு வேளை 100ன்னு போடுறேன், என்ன அவுட்புட் வரும்?
சொல்லுங்க. ரேஞ்ச் வந்து 1 to 11 தான் சார் கொடுத்துருக்கோம். அப்புறம் 1 to 11க்குள்ள தான் சார் வரும். ஓகே, வெரி குட். அதே அவுட்புட் தான் வரும் இந்த இடத்துல. அப்போ ப்ரோக்ராம்ல என்ன மாத்தணும்? ரேஞ்ச் மாற்றினா அவுட்புட் கரெக்டாக வரும் சார். ஓகே, ரேஞ்சில் என்ன மாத்தணும்? ஒன்னு டு 100 1 to 101 சார். ஓகே, 1ல இருந்து 101 ரைட்டு. இப்போ ஒரு வேளை இதை நான் இன்புட்னு மாத்திட்டேன். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். இப்போ இங்க என்ன பண்ணும்? யூசர் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. 10 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம். நம்ம கொடுக்கணுமா சார்? என்ன கொடுக்கணும்? நம்ம கொடுக்கணும். ஓகே, கரெக்டா? நான் அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தாதானே நம்ம யூஸ் ஆகும். யூஸ் ஆகுமா? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்துடணுமா? சரி, இப்ப நான் இங்க இல்ல, 10 நான் use- கொடுத்தேன்னா என்ன அவுட்புட் வரும்? யூஸ் ஆகும் இல்லையா? இப்ப நானு 10 கொடுத்தேன்னா என்ன அவுட்புட் எதிர்பார்க்கறீங்க? இன்புட் நம்பர் 10 கொடுக்குறேன், அவுட்புட் என்ன வரும்? 45 வரும். 45-ஆ? அவுட்புட் என்ன வரும்? 55 வரணும் சார். 55 வரணும் இல்லையா? 55 சார். ரைட். என்டர் நம்பர் 10. ஏன் தப்பா வருது? 45 தான் வருது. ஏன்? ஏன்னா நம்ம 1ல இருந்து கொடுத்துருக்கோம். 1ல இருந்து அந்த 10 வரை ஏதாவது கவுண்ட் எடுக்கும். ஓகே, 1ல இருந்து 10 வரைக்கும் தானே எனக்கு கவுண்ட் வேணும். ம்? 1ல இருந்து 9 வரை எடுத்துக்கோ. அப்ப இனிஷியல் வேல்யூ 0ல இருந்து கொடுக்கணும் சார். ஓகே, 0ல இருந்து கொடுத்தோம்னா 0 + 1 + 2 + 3 + 9 வரைக்கும் கவுண்ட் ஆகும். அப்பயும் 45 தானே வரும். ஆமா சார். Initial-ஆ அப்ப 0 வர- 1 to level வரை கொடுக்கணும். ஓகே, எப்படி கொடுக்கறது? என்ன பண்ணணும்? 9 + 1 வெரி குட். சோ 1ல இருந்து நம்பர் வரைக்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 11ன்னு கொடுத்தேன். 11ன்றது 10 + 1 இல்லையா? நம்பருக்கு அடுத்த நம்பர். ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து அடுத்த நம்பர் கொடுக்கணும். அப்பதான் 1ல இருந்து 11 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சாரி, 1ல இருந்து 10 வரைக்கும் ரன் ஆகும் இல்லையா? 1ல இருந்து எனக்கு 10 நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பரும் வேணும், இன்க்ளூடிங் 10. அப்போ ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து 11ன்னு போடணும். 11ன்னு போட்டாதான் 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம். இப்போ 55ன்னு வருது. 55 இஸ் த எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ரைட். 100 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? இப்பதான் ஃபார்முலா சொன்னேன். 100 கொடுத்தா என்ன வரும்? டக்குன்னு கால்குலேட்டர் ஓபன் பண்ணி போடுங்க. அதை விட பெஸ்ட் பேப்பர்ல எழுதி போடுறது. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அதுதான் முக்கியம். கால்குலேட்டர், போன் கால்குலேட்டர் நம்பினீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் 1050. வேற என்ன ஆன்சர் கிடைச்சது? 1050 ஒரு ஆன்சர். வேற என்ன ஆன்சர் கிடைச்சது? சோ எந்த ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷனுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ண முடியாது. நம்ம மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நோட் புக்ல தான் இந்த கால்குலேஷன் போடணும். ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னேன்,
அந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஏன் இந்த ஃபார்முலா வருதுன்றதையும் நான் சேர்த்து சொன்னேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி யார் ஆன்சர் சொல்றீங்க? 1050 ஒரு ஆன்சர். வேற என்ன ஆன்சர் இருக்கு? 1050 தான் நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரா இல்ல வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? உங்களுக்கும் இதே ஆன்சர் தான் வருதா, வேற ஏதாவது வருதா? ஓகே, பேப்பர்ல எழுதி பாக்குறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல பேப்பரும் பேனாவும் கையில இருக்கணும் இல்லையா? சரி, 1050 எப்படி வந்தது? சார் 1050 சார் 5050, நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே, இப்ப எப்படி 5050 வந்தது? 5050. 101 × 50 சார். ஓகே, ரைட். n into n plus 1 divided by 2. அவ்வளவுதான். ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர் 100 இல்லையா? 5050 கரெக்ட். ரைட். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இதுக்குதான் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வேலையை ஈஸி ஆக்கிறோம். இப்போ இந்த நம்பர் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு கஷ்டமான நம்பர் கொடுக்கணும், 98 நான் தரேன் அப்படின்னா 98க்கும் அதேதான். எனி கொஸ்டின்ஸ்? நான் அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. ஃபார்முலா வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல அது என்னது? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா? ஒரு செகண்ட். அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா? சோ அதுக்கு பேர் வந்து இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் அப்படின்றது ஒவ்வொரு நம்பரும் அடிஷன் நடக்குது இல்லையா? there is some arithmetic operation, அதனால அரித்மெட்டிக். ப்ராக்ரஷன் அப்படின்னா இட் இஸ் ப்ராக்ரஸிங். ப்ராக்ரஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுதான் ப்ராக்ரஸ். சோ ஃபர்ஸ்ட் 1, அதுக்கு அடுத்த நம்பர் 2, அடுத்த நம்பர் 3, அடுத்த நம்பர் 4, இதுதான் ப்ராக்ரஷன். இட்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஃபார்முலா வந்து n into n plus 1 பிராக்கெட் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. ஸோ n into n plus 1 divided by 2, இதுதான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. No, sir. நோ சார். ஓகே, வெரி குட். இப்போ நான் என் ப்ரோக்ராம்ல இதையே வந்து நான் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சம் ஆஃப் நம்பர்ஸ் மாதிரி. இப்போ நான் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் 1, இப்போ 4ன்னு வச்சுக்கோங்களேன், 5ன்னு வச்சுக்கோங்களேன். 1 into 2 into 3 into 4 into 5. இதோட ரிசல்ட் என்ன? நூத்தி 120 சார். 120. சரியா? 120. இப்போ என் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒன்ன மாடிஃபை பண்ணி 5ன்னு ஒரு இன்புட் கொடுத்தோம்னா 120. இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு. நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த அடிஷன் வேண்டாம், எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சம் ஈக்குவல் டு சம் இன்ட் ஐ சார். ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். சோ 5ன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? 5 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? 120 வரும் சார். 120 இல்லையா? 120. வெரி குட். இன்புட் வந்து 5 கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன், என்ன வந்தது?
ஏன் வந்தது? சம்ல 0 ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு சார் ஒவ்வொரு டைம். ஓகே, என்ன பண்ணலாம்? சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்ததை 1ன்னு மாற்றிடலாமா சார்? 0ன்னு கொடுத்தத 1ன்னு மாற்றிடலாம்ல சார்? 1ன்னு மாத்திடலாம். ரைட். ஸோ அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி அடிஷன் அப்படின்னு இருக்கப்போ எந்த 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான், அதனால 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலயும் நம்ம 0 தான் இனிஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னா ஒரு இன்டீஜர்ல எப்பயுமே 0 இனிஷியலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ரைட், மல்டிப்ளை பண்ணும் போது 1 இன்டூ எனி நம்பர் அதே நம்பர் தான். 1 இன்டூ 0 போட்டோன்னா 0, 1 இன்டூ 5 போட்டோன்னா 5, 1 இன்டூ 5000 போட்டோன்னா 5000, 1 இன்டூ -100 போட்டா -100. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது 1 இனிஷியலைஸ் பண்றேன், அடிஷன் வரும்போது 0 இனிஷியலைஸ் பண்றேன். இப்போ அதே 5 கொடுத்தனா இப்போ எனக்கு ஆன்சர் வந்து 120 அப்படின்னு வருது. இந்த ப்ரோக்ராம்ல வேற ஏதாவது மாத்த வேண்டியது இருக்கா? எல்லாம் கரெக்டா? எல்லாம் கரெக்டா? ஏதாவது மாத்த வேண்டியது இருக்கா? கரெக்ட் தான் சார். ரைட். வேரியபிள் நேம் வந்து சம்முன்னு இருக்கு, நம்ம இங்க சம்மா கண்டுபிடிக்கிறோம், ப்ராடக்ட்ல கண்டுபிடிக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் இல்லையா? வேரியபிள் நேம் வந்து சம் கிடையாது. இந்த ப்ராப்ளம்க்கு வேரியபிள் நேம் ப்ராடக்ட், சம் கிடையாது. எல்லாமே கரெக்ட் தான், ப்ரோக்ராம் போட்டோம், ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்ட் தான், அவுட்புட் எல்லாமே வந்துச்சுதான், ப்ரோக்ராம்ல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்த வேரியபிளுக்கு சம்முன்னு ஒரு பேர் வைக்கணுமா அப்படின்னா சம்முன்னு பேர் வைக்க கூடாது, ஏன்னா we are storing the product. Yeah, we are storing மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ we are storing the product. அதனால இந்த வேரியபிள் நேமுக்கு சம்முன்னு பேர் வச்சோம்னா அது மிஸ்லீடிங்கா இருக்கும், இன்கரெக்டா இருக்கும், அது பண்ணக்கூடாது. சரி, இப்ப யாராவது சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஆக்சுவலி எந்த ஒரு ப்ரோக்ராம நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்? 5ன்னு கொடுத்தோம், 120ன்னு ஒரு அவுட்புட் வந்தது. இது என்ன ப்ரோக்ராம்? இது ஃபிபோனாசி சீரிஸ். ரைட். சோ இப்போ நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் வந்து ஃபிபோனாக்சி சீரிஸ். ஃபிபோனாக்சி சீரிஸ் ப்ரோக்ராம பல வகையா உங்களோட புக்ல பாப்பீங்க. சிம்பிளான வே இது. இதை அடுத்த ஸ்டெப் காம்ப்ளிகேட், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கத்துக்கணும் அப்படின்னா ஃபேக்டோரியல்னு ஒன்று இருக்கு. ஃபேக்டோரியல்ன்றது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கொடுக்கும் போது வரும். ஃபேக்டோரியல்னு இருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணீங்கன்னா ஐ மீன் நாட் ஃபேக்டோரியல், ரிகர்ஷன். ரிகர்ஷன் தப்பான வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிகர்ஷன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தட்ஸ் காலிங் இட் செல்ஃப். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்கும்போது ரிகர்ஷன்னா என்னன்றது பார்க்கலாம். உங்க ப்ரோக்ராம்ல, உங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே வர ப்ரோக்ராம்ல ரிகர்ஷன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ரிகர்ஷன் கிடையாது அப்படின்னா திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் வே. ஓகே, சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். என்டர் நம்பர் 100 வச்சுக்கிட்டோம்னா 100 போட்டோம்னா இவ்வளோ பெரிய நம்பர், இவ்வளோ பெரிய நம்பர் 2 லைனுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு பாருங்க. 10 போட்டு பார்ப்போம் சின்னதா. 10 போட்டா 1ல இருந்து 10 வரைக்கும் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எவ்வளோ? 36,28,800. 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 36 லட்சம் 37 லட்சம் வந்துருது இல்லையா? எனி கொஸ்டின்ஸ்?
இல்லண்ணா. ஓகே. ஸோ இப்போ ஃபார் லூப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்த ப்ரோக்ராம் ஃபிபோனாக்சி கிடையாது, ஃபிபோனாக்சி சீரிஸ் கிடையாது. அடுத்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபைல் நேம் வந்து தப்பு, பட் நான் போட போறது வேற ப்ரோக்ராம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறேன். யூசர் கிட்ட இருந்து ஆக்சுவலி நான் 2 நம்பர் வாங்க போறேன். யூசர் கிட்ட இருந்து 2 நம்பர் வாங்க போறேன். ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 15ன்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 15 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அடுத்த இன்புட் வந்து எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 பிரிண்ட் பண்ணா, அடுத்து 3, அடுத்தது 4, இல்லைன்னா 3யோட மல்டிபிள் அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். 3யோட மல்டிபிள் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். 15 வரைக்கும் 3ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பரை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா 0, 3, 6, 9, 12, 15. 0ல இருந்து 15 வரைக்கும் 3ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர். சரி, இப்ப வந்து நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா 0, 5, 10, 15 4 நம்பர் தான். இதுவே நான் 10 கொடுக்குறேன் அப்படின்னா 0 and 10 அவ்வளவுதான். 20ன்றது 15 தாண்டி போயிடும். ஸோ 20 இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ நான் 10ன்னு கொடுத்தேன்னா 0 and 10 2 இன்புட். ஓகேவா? இன்புட் வந்து மேக்சிமம் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்றதுக்கு மேக்சிமம். அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் எந்த மல்டிப்ளையர், என்ன மல்டிபிளா இருக்கிற நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு 15 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் தேவை இல்லையா? 0ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் தேவை. இப்ப நம் ஈக்குவல் டு 15 அப்படின்னா ஃபார் I in range of 1, num plus 1. num plus 1 போடணும் இல்லையா? நம் கிடையாது, num plus 1. ஏன்னா 15ம் எனக்கு தேவை, 15ம் தேவை. அதனால num plus 1. ஓகே, பிரிண்ட் I. இப்படி நான் போட்டேன்னா எனக்கு 1ல இருந்து 15 வரைக்கும் எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிரும். எனக்கு அது தேவை கிடையாது. 1ல இருந்து 15 வரைக்கும் எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பிரிண்ட் ஆகணும்? அடுத்து மல்டிப்ளையர். மல்டிப்ளையரா டிவைசரா? டிவைசர் மல்டிப்ளையர்னு வச்சுக்கோமே. மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 0, 3, 6, 9, 12, 15 இதுதான் பிரிண்ட் ஆகணும். அப்போ மத்த நம்பர் பிரிண்ட் ஆக கூடாது. அப்போ ப்ரோக்ராம்ல என்ன மாத்தணும்? எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகக்கூடாது. இந்த நம்பர்ல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பரா இருந்தா மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணலாம்? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்படி நான் ரன் பண்ணனா, வரேன்ப்பா. இப்படி நான் ரன் பண்ணனா 1ல இருந்து 15 வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். எனக்கு அது பிரிண்ட் ஆக கூடாது. சொல்லுப்பா. நான் ஃபார் லூப்ல கமா போட்டு அந்த மல்டிப்ளேயரை போட்டு இந்த தேர்ட் இருக்கிறது மட்டும் தான் பிரிண்ட் ஆகுற மாதிரி. ஓகே, அதான் நான் இங்க போட போறது கிடையாது. ஏன்னா இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் பைத்தான்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கிடையாது. நீ சொல்ற மாதிரி போட்டா ஒர்க் ஆகும், ஆனா நான் அதை போட போறது கிடையாது. ஓகேண்ணா. ஏன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால அதை பண்ண முடியாது. ரைட், வேற என்ன பண்ணலாம்?
mod if Okay. I mod of 3 equal to 0 or ஓகே, ஏன் I mod 3 போடுறோம்? நம்ம 3 ஓட மல்டிபிள்ஸ் எடுக்கணும் ரைட். சோ ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட மல்டிபிளா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மாடுலஸ் 0 ரிமைண்டர் 0 பார்ப்போம் இல்லையா? ரிமைண்டர் 0 ஆகுதுன்னா மல்டிப்ளை ஆகுது, அதாவது பர்ஃபெக்டா டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம். சோ இஃப் ஐ எங்க மாடுலஸ் என்ன பண்ணோம்? 3 என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு 0. ஆஹா, நான் இன்னும் இங்க டைப்பே பண்ணல. என்ன பண்ணணும்? 3 equal to 0. ஓகே, என்ன போடணும்? நான் ஏன் திரும்ப கேக்குறேன்? மல்டிப்ளையர். ஏன் 3 போடக்கூடாது? சாரி, மல்டிப்ளையர் 3ல 3 வந்து மல்டிப்ளையர் அசைன். ஓகே, ரைட். சோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் அங்க 3 போடக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்புட்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திடுவேன். இப்போ நான் டெஸ்ட் பண்றதுக்காக நான் 3ன்னு வச்சிருக்கேன், பட் இட் ஷுட் பி இன்புட் இல்லையா? அப்போ யூசர் என்ன வேணா கொடுப்பாங்க, யூசர் எந்த நம்பர் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும். அந்த ரீசன்னால இங்க 3ன்னு கொடுக்க கூடாது, மல்டிப்ளையர்னு கொடுக்கணும். அதுக்காக தான் வேரியபிள். சரியா? ஏன்னா போன ப்ரோக்ராம்ல இந்த தப்பு பண்ணோம். மேல ஒரு இடத்துல 100ன்னு போட்டோம், ஆனா கீழே 11 இருந்தது, மாத்த மறந்துட்டோம். அதனால அவுட்புட் வந்து 10க்கு உண்டான அவுட்புட் தான் வரும், 100க்கு உண்டான அவுட்புட் வராது. அதனால எந்த வேரியபிள்ல கொடுத்தீங்களோ அந்த வேரியபிள் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ ஐ மாடுலஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஐ மாடுலஸ் மல்டிப்ளையர் இஸ் 3 ஈக்குவல் டு 0னா 3ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா எல்ஸ் நம்ம ஒண்ணுமே கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் 0 பிரிண்ட் ஆகல? நம்ம ரேஞ்ச் 1ல இருந்து கொடுத்திருக்கோம் சார். ரைட், ரேஞ்ச் நான் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால 0 வராது. அது எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு 0வும் சேர்ந்து வேணும்னா நான் ரேஞ்ச் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் நான் ஆரம்பிக்கிறதே 1ல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுனால 1 வராது. சாரி, 0 வராது, 3ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ நான் 3க்கு பதிலா 20 கொடுக்குறேன். என்ன ரன் ஆகும்? என்ன அவுட்புட் வரும்? பிளாங்கா வரும் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? பிளாங்கா வருமா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எரர் த்ரோ பண்ணோம். ஓகே, அடுத்து பிளாங்கா வரும், எரர் த்ரோ பண்ணும். அடுத்து எரர் வரும். ரைட், அடுத்து சரி, ஏன் எரர் வரும்? என்ன மாதிரி எரர் வரும்? கம்ப்யூட்டர் வந்து என்ன மாதிரி எரர் சொல்லும்? அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர்லாம் வராது. ஸோ இந்த ஃபார் லூப்ல 15 வரைக்கும் எல்லா நம்பரும் கவுண்ட் பண்ணோம். ஐ மீன் எல்லா ரேஞ்சையும் எடுக்கும் இல்லையா? 1ல இருந்து 15 வரைக்கும் எல்லாமே எடுக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 வந்து 20யோட மல்டிபிளான்னு பார்க்கும், கிடையாது. அடுத்து 2 வந்து 20யோட மல்டிபிளான்னு பார்க்கும், கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரா பார்க்கும்போது எதுவுமே 20யோட மல்டிபிள் கிடையாது இல்லையா? அப்ப எதுவுமே பிரிண்ட் ஆகாது, எம்டியா தான் வரும். ஏன்னா பிரிண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு நம்பரும் 20ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் கிடையாது. 1ல இருந்து 15க்குள்ள
20ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் 1 கூட கிடையாது. ஒருவேளை இதை 21ன்னு கொடுத்தனா 20 பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஒரு நம்பர் இருக்கு. 19ன்னு கொடுத்தனா ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஒரு நம்பரும் கிடையாது. ஒரு நம்பரும் கிடையாது. ஏன் பிளாங்கா வருதுன்னு புரியுதா? புரியுது சார். சோ இதுதான் காரணம். கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலயும் எரர் சொல்லுமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் எரர் சொல்லாது. இன்னைக்கு நான் இவ்வளவு ப்ரோக்ராம் ஒரு 3 ப்ரோக்ராம் இது வரைக்கும் பார்த்தோமா, அந்த 3 ப்ரோக்ராமையும் பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ணி பார்க்கணும். என்ன புதுசா பிரேக் பாயிண்ட்னு ஒரு டேர்ம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க முந்தின கிளாஸ் ஏதோ ஒன்னு அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். பிரேக் பாயிண்ட்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன், அதுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, அது கட்டாயமா பார்க்கணும். ஓகே, இத வீடியோ ரெக்கார்டிங் நான் பார்த்தேன், பிரேக் பாயிண்ட்னா என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். தப்பு. பிரேக் பாயிண்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். கத்துக்கிட்டதோட விடக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து நம்ம திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ண பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு மனப்பாடம் பண்ணல. ப்ரோக்ராமிங் அப்படி கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். சரி, நான் வந்து ஒரு ப்ராப்ளம் போட்டேன் அதோட முடிஞ்சது அப்படின்னா கிடையாது. அதே ஃபார்முலா வச்சு வேற நம்பர் கொடுத்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் பழக்கமா இருக்கும். ரைட்? இத டீபக் பண்ணணும். பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு டீபக் பண்ணணும். டீபக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் என்ன நடக்குதுன்னு புரியும். ஓகேவா? சரி, இப்போ என்னோட ப்ராப்ளம்ல வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புதுசா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமா? புதுசா ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி ஃப்ளோ சார்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, நீங்க காலேஜுக்கு போறீங்க. காலேஜுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க. பஸ் வந்து கூட்டமா வருது. ஆனா அது உங்க காலேஜுக்கு போக வேண்டிய பஸ் தான். அந்த பஸ்ல ஏறுவீங்களா, அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்களா? அடுத்த பஸ்ஸுக்கு தான் சார் வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? சோ இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். திரும்ப 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 நீங்க பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ண போறீங்க. பஸ் கூட்டமா பஸ்ல ஏறுறதுக்கு இடம் இருக்கணும். இன்னொன்னு, அந்த பஸ் உங்க காலேஜ் வழியா போற பஸ்ஸா இருக்கணும். 2 கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். பஸ் காலியா இருக்கு ஆனா உங்க காலேஜுக்கு போவாது அப்படின்னா அந்த பஸ்ல ஏற முடியாது. பஸ் உங்க காலேஜுக்கு தான் போகுது ஆனா கூட்டமா இருக்கு, அப்பயும் ஏற முடியாது. சோ பஸ் காலியாவும் இருக்கணும், அட்லீஸ்ட் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பஸ் உங்க காலேஜுக்கு போற பஸ்ஸா இருக்கணும். இருந்ததுன்னா அந்த பஸ்ல நீங்க ஏறுவீங்க. இல்ல அப்படின்னா அடுத்த வர பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க, அடுத்த வர பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க, அடுத்த ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? யூ கீப் ரிப்பீட்டிங். இதுவே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. உங்க காலேஜ் 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மேபி ஒரு 8:30 வரைக்கும் உங்க காலேஜுக்கு 1/2 மணி நேரம் டிராவல் டைம் அப்படின்னா 8:30 இல்ல ஒரு 8:40 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு லேட்டா போனா காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் போறது வேஸ்ட், வீட்டுக்கே வந்துடலாம் இல்லையா? சோ உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமை தாண்டி நீங்க பஸ் ஏற மாட்டீங்க. ரைட்? அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி இப்ப ப்ரோக்ராமிங்ல இப்ப இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரோக்ராமே நான் எடுத்துக்கிறேனே. இந்த ப்ரோக்ராமிங்ல மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன். இங்க 20ன்னு எடுத்துக்கிறேன் ரவுண்டா. சோ 2 4 6 8 9 10 சாரி 9 இல்ல 10 12 அப்படி பிரிண்ட் ஆகும் இல்லையா? 2 4 6 8 இந்த மாதிரி எல்லாமே பிரிண்ட் ஆகுது. இதுல ஏதோ ஒரு கண்டிஷன்ல எனக்கு வந்து இதுக்கு மேல என் ப்ரோக்ராம் ரன் ஆகக்கூடாது. ஃபார் லூப் வந்து இப்ப நான் போட்டதுக்கு 20 வரைக்கும் ரன் ஆயிருக்கு இல்லையா? ஏதோ ஒரு கண்டிஷன்ல எனக்கு அவ்வளோலாம் ரன் ஆகக்கூடாது, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபார் லூப் பாதிலேயே நிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஃபார் லூப்க்கு ஒரு பிரேக்கை போட்டு நிப்பாட்டலாம். போதும், இதுக்கு மேல ரன் ஆகாத அப்படின்னு சொல்லி ஃபார் லூப்பை அப்படியே நிப்பாட்டலாம். ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு.
அதே மாதிரி கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுவும் என்னன்றதை நம்ம பார்ப்போம். பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காலேஜுக்கு 8:40 ஆயிடுச்சு, பஸ் எதுவுமே கிடைக்கல, அடுத்த பஸ்ஸுக்கு நீங்க வெயிட் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணலன்றதுனால வெயிட் பண்ண போறது கிடையாது, நீங்க வீட்டுக்கு போறீங்க இல்லையா? சோ அந்த இடத்துல யூ ஆர் பிரேக்கிங் த ஆபரேஷன். இதுக்கப்புறம் அந்த லூப் ரன் ஆகாது, இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த ஆபரேஷன் அங்கேயே நிக்குது. யூ ஆர் கோயிங் டு யுவர் ஹோம். சோ இது பிரேக். பிரேக்ன்றது யூ ஆர் பிரேக்கிங் த ஃபார் லூப். திரும்ப முதல்ல இருந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பஸ் வந்து கூட்டமா வருது, அப்போ நீங்க அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? பஸ் கூட்டமா வந்ததுன்னா நீங்க அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல நான் வேற மாதிரி சொல்றேன், யூ கண்டினியூ வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். யூ கண்டினியூ டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ் இல்லையா? பஸ் கூட்டமா வருது அப்படின்னா நீங்க அடுத்த பஸ்ஸுக்கு, ஆனா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, மணி 8:15 தான் ஆகுது, 8:40 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 8:15 தான் ஆகுது. அப்படின்றப்போ யூ கண்டினியூ வெயிட்டிங். அடுத்த பஸ் வரதான் போகுது, நீங்க வெயிட் பண்ண தான் போறீங்க. அந்த பஸ் கூட்டமா இருக்கு, ரைட், அடுத்த பஸ்ஸுக்கு நீங்க வெயிட் பண்ண தான் போறீங்க. இதுவே 8:40 ஆயிடுச்சு, 8:40 ஆயிடுச்சு, பஸ் காலியா வருது, உங்க காலேஜுக்கு போகக்கூடிய பஸ் தான். ஏறுவீங்களானா ஏற மாட்டீங்க, ஏன்னா உங்க கட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. காலியான பஸ் வந்தா கூட ஏற வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா உங்க கட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு, வெளியில வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ கண்டினியூ அப்படின்றது இட் வெயிட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லூப். பஸ் கூட்டமா வருது அப்படின்னா நீங்க அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க, அந்த பஸ்ஸை கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது போட்டோம். அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க, அடுத்த பஸ் கூட்டமா வருது, அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க. யூ கண்டினியூ வெயிட்டிங், யூ கீப் வெயிட்டிங் இல்லையா? யூ கண்டினியூ டு வெயிட், அடுத்த பஸ்ஸுக்காக திரும்ப திரும்ப வெயிட் பண்றீங்க. ஆனா பிரேக்ன்றது உங்க டைம் லைன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலும் ஒண்ணுதான், வெயிட் பண்ணாலும் ஒண்ணுதான், காலேஜுக்கு போய் ரீச் ஆக முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்த பஸ் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்றதுனால அடுத்த பஸ் வராம இருக்குமானா கிடையாது, பஸ் வரும், ஆனா உங்க வேலை முடிஞ்சிருச்சு. யூ ஆர் பிரேக்கிங் அவுட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பிரேக் பண்ணி வெளியில வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது தான் அந்த வேலை. அந்த வேலையை விட்டு வெளில வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இதுதான் வித்தியாசம். ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ மல்டிப்ளையர் ஈக்குவல் டு 0 நம்ம போட்டோம்னா, இப்போ வந்து ஒருவேளை ஐயோட வேல்யூ 2468 எல்லாமே பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஒருவேளை கொடுத்திருக்க நம்பர் 10 தாண்டிருச்சு அப்படின்னா, இப்ப நம்பர் தான் கவுண்டர் வேரியபிள் இல்லையா, அது 10 தாண்டிருச்சுன்னா இதுக்கப்புறம் ஃபார் லூப் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 10 வரைக்கும் தான் எனக்கு மேக்சிமம் 10 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும், 10க்கு மேல போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு தேவை கிடையாது. அப்படின்னா இஃப் ஐ கிரேட்டர் தேன் 10, ஐ வந்து 10 தாண்டிடுச்சுன்னா பிரேக் த ஃபார் லூப். இதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ வந்து கிரேட்டர் தேன் 10 ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வந்து 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அப்படி 10 தாண்டிருச்சு அப்படின்னா ஐ கிரேட்டர் தேன் 10னா 11 இல்லையா? ஏன்னா கிரேட்டர் தேன் போட்டிருக்கேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. ஸோ 11ல இருந்து ஆரம்பிக்கணும். ஐ வந்து 10 தாண்டிருச்சு அப்படின்னா ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரன் பண்றேன், 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது, 2ல இருந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா என்னது கொஸ்டினா? ரைட். ஓகே ஃபைன் ஃபைன். சோ 2ல இருந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஐ வந்து 10 விட பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க பிரேக் பண்ணி வெளியில வந்துடுறீங்க. ஒருவேளை நான் இங்க 15 அப்படின்னு போடுறேன்னா ரெண்டுல இருந்து 16 வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடும். ஏன்னா இங்கேயே 16ன்றது பிரிண்ட் ஆயிடுது, அதுக்கப்புறம் பிரேக் ஆகி வெளியில வந்துடும்.
ரைட்? இப்போ I greater than -1. இப்போ என்ன அவுட்புட் வரும்? I வந்து -1 விட பெருசா இருந்ததுன்னா பிரேக் பண்ணிரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ என்ன அவுட்புட் வரும்? எப்பயும் போல நார்மலா பிரிண்ட் பண்ணும் சார். 2 என்ன? 4 6 ஓகே 8 10 12 14 16 18 20. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஒருத்தருக்கு மட்டும் தான் புரிஞ்சுதா? என்ன பிரிண்ட் ஆகும்? நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும் சார். ஏன்னா -1 வேல்யூ வந்து இதில் அசைன் பண்ணவே இல்லை. ஓகே, வெரி குட். அடுத்து அதே தான் சார் பிரிண்ட் ஆகும். 4 6. ஓகே, குட். அடுத்து 2 ல இருந்து 20 வேரியபிள். ஓகே, குட். அடுத்து அதே தான் சார். ஓகே, வெரி குட். சரி, ஆ கடைசி என்ன சொன்னீங்க? சேம் தான் சார். சேம் தான். ஓகே, ரைட். மொத ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னமா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச எதுவும் பிரிண்ட் ஆகாது. greater than -1னா 0க்கு அப்புறம் 1 2 எல்லாமே வரும். ஓகே, எல்லாரும் ஒரு ஆன்சர் சொன்னா ஸ்ரீவதனி மட்டும் வித்தியாசமான ஆன்சர் சொல்றாங்க. ரைட். அப்போ ஸ்ரீவதனி மட்டும் தப்பா? பார்க்கலாம். மொத ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 என்னவா இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? 1 மாடுலஸ் 2 0வா? ரிசல்ட் 0வா? 1 மாடுலஸ் 2 ரிசல்ட் 0வா? இல்ல சார். கிடையாது இல்லையா? அப்போ இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அடுத்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல I greater than -1. 1 வந்து -1 விட பெருசா? ஆமா. 1 வந்து -1 விட பெருசுதான். அப்போ பிரேக் ஆயிடும், ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. ரன் பண்ணோம்னா ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. ஓகே, நான் குட் வெரி குட்னு சொன்னா ஆன்சர் கரெக்ட்ன்ற அர்த்தம்லாம் கிடையாது. சரியா? இன்டர்வியூல இப்படிதான் உங்களை குழப்பி விட்டு கேட்பாங்க. எல்லாரும் சொல்ற ஆன்சர் நீங்களும் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா, எல்லாரும் இதை சொல்றாங்க எனக்கு மட்டும் வேற மாதிரி தோணுது அப்படின்னா டெஃபினட்டா சொல்லலாம். உங்க ஆன்சர் கரெக்டா கூட இருக்கலாம். ரைட்? எல்லாரும் தப்பா சொல்றாங்கன்றதுனால நீங்களும் தப்பா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க எனக்கு வேற மாதிரி தோணுது அப்படின்னா டெஃபினட்டா சொல்லலாம். அப்படி சொன்னா ஒருவேளை அது தப்பா இருந்தா ஏன் தப்புன்னு தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதானே? அதுல நம்ம மிஸ் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒண்ணு கத்துக்க போறோம் இல்லையா? ஓகே, சோ நீங்க எல்லாரும் சொன்ன ஆன்சர் தப்பு, ஒருத்தர் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? 1 வந்து greater than -1 அப்படின்னா 1 is greater than -1 கரெக்ட். அப்போ பிரேக். ஓகே, எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற ஆபரேஷன் திரும்ப திரும்ப பண்றீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கண்டினியூவும் பிரேக்கும் ஃபார் லூப்புக்கு உள்ளதான் வரும், ஃபார் லூப்புக்கு வெளியே வராது. இப்போ இதே இஃப் கண்டிஷனை நான் ஃபார் லூப்புக்கு வெளியே போடுறேன் அப்படின்னா இது எரர் காட்டும். ஓகே, இது எரர் காட்டும், இது ஒர்க் ஆகாது. ஏன்னா கண்டினியூவும் பிரேக்கும் ஃபார் லூப்புக்கு உள்ளதான் வரும், ஃபார் லூப்புக்கு வெளியே போட முடியாது. அப்போ ஆல்வேஸ் இஃப் கூட தான் வருமா அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட தான் வரும். கண்டிஷனலா தான் பிரேக் பண்ணுவோம், கண்டிஷனலா தான் கண்டினியூ பண்ணுவோம்.
சரியா? இப்போ நீங்க காலேஜுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்கு கண்டிஷனே இல்லாம நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்களான்னா வரமாட்டீங்க. 8:40 ஆச்சுன்னா தான் பிரேக் பண்ணுவோம். 8:40 வரைக்கும் யூ கண்டினியூ வெயிட்டிங் இல்லையா? சோ ஒரு கண்டிஷன் இருக்கு, 8:40 டைம் ஆகுதா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் யூ ஆர் பிரேக்கிங் த லூப். சோ ஒவ்வொரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு இஃப் கூட தான் சேர்ந்து வரும். இஃப் இல்லாம கண்டினியூ வராது, இஃப் இல்லாம பிரேக் வராது. அது யூஸ்லெஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறீங்க, அப்படியே திரும்பி வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ரிப்பீட்டிங் எனிதிங் இல்லையா? அந்த ரிப்பீட்டிஷன் எதுவுமே கிடையாது, இது லூப்பே கிடையாது. சோ இந்த பிரேக்கும் கண்டினியூவும் லூப்ல தான் வேலை செய்யும். லூப் இல்லைன்னா யூஸே பண்ண முடியாது, எரர் வந்துடும், ப்ரோக்ராம ரன்னே பண்ண முடியாது. பைத்தான்ல மட்டும் கிடையாது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் பண்ண முடியாது. கண்டினியூவும் பிரேக்கும் நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் போடுறீங்க அப்படின்னாலும் அது ஃபார் லூப்புக்கு உண்டானது. ஃபாரோ வைலோ, வைல் லூப்பா கூட இருக்கலாம். வைல் லூப்னு இன்னொன்னு இருக்கு, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கல. வைல்னு ஒரு லூப் இருக்கு. ஓகே, சோ அது வந்து இஃப்பும் சாரி பிரேக்கும் கண்டினியூவும் இஃப் கூட தான் வரும். அந்த இஃப் ஃபாருக்குள்ளதான் இருக்கணும், வைல் லூப்புக்குள்ளதான் இருக்கணும். லூப்புக்கு வெளியில இஃப் இருந்ததுன்னா அது பிரேக் ஒர்க் ஆகாது, கண்டினியூ போட்டாலும் ஒர்க் ஆகாது. இஃப்குள்ள இருக்கு அப்படின்றதுனால இஃப் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பிரேக் கிடையாது. அந்த பிரேக் வந்து லூப் சம்பந்தப்பட்டது. இப்ப இதை எடுத்துட்டும் பிரேக் போடலாம், அதுல யூஸே கிடையாது. ஏன் யூஸ் கிடையாது அப்படின்றத டீபக் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர். நான் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது, டீபக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். டீபக் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிரேக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, இப்போ கண்டினியூ. கண்டினியூன்றது வந்து என்ன அப்படின்னா, கண்டினியூன்றது வந்து என்னன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு போறது. லூப் வந்து ஃபர்தர் கண்டினியூ பண்ணாத, கோ டு த பிகினிங் ஆஃப் த லூப், ஃபர்ஸ்ட்ல இருந்து வெயிட் பண்ணு அப்படின்றது தான் வந்து கண்டினியூ. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரோக்ராம்ல 10ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்ததுன்னா, அதாவது 10ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் 0, 10, 20, 30 அப்படிப்பட்ட நம்பர் வந்ததுன்னா டோன்ட் டூ எனி ஆப்ரேஷன், ஜஸ்ட் ஸ்கிப் தட் நம்பர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 10, 0, 10, 20 0ல முடியக்கூடிய நம்பர் வந்ததுன்னா டோன்ட் டூ எனிதிங். அது மல்டிப்ளை ஆகுதா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணாத, அந்த நம்பரை பிரிண்டே பண்ணாத, ப்ராசஸே பண்ணாத அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன் அப்படின்னா 2, 4, 6, 10 எல்லாம் பிரிண்ட் ஆகும் இல்லையா? 10 எல்லாம் பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகும், 20 பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இன்னும் சிம்பிளா, ஐ மீன் இன்னும் சிம்பிளா இல்ல, இன்னொரு ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவுமே ப்ராசஸ் பண்ணாதன்னு நான் சொல்லிக்கிறேன். 5ஆல வரக்கூடிய நம்பரை எதுவுமே ப்ராசஸ் பண்ணாத அப்படின்னா இந்த அவுட்புட்ல இருந்து 10ம் 20யும் வரக்கூடாது. 10 வந்து 5ஆல மல்டிப்ளை ஆகும், 20 5ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ 5ஆல மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் வந்ததுன்னா எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு if I மாடுலஸ் 5 ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா கண்டினியூ. கண்டினியூ அப்படின்னா கீழே அடுத்ததே போகாது, லைன் நம்பர் 10 தாண்டி போகாது. ஒருவேளை I வந்து 5ஆ இருக்கு அப்படின்னா 5 மாடுலஸ் 5 ஈக்குவல் டு 0, அடுத்து கண்டினியூ. கண்டினியூ அப்படின்றப்போ லைன் நம்பர் 11க்கு போகாது, the execution will go to line number 8. அப்புறம் 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9 வரும். அப்புறம் 10 வரும்போது 10 மாடுலஸ் 5 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ கண்டினியூ. கண்டினியூன்னு சொல்லும் போது இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப், லைன் நம்பர் 11க்கு போகாது. ஒருவேளை இங்க பிரேக்னு போட்டோம்னா ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். கண்டினியூன்னு போடும்போது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 வராது, 20 வராது. ஏன்னா 10 20யும் வரும்போது நான் கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது ரெண்டும் வராது. ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா,
இன்னைக்கு எழுதின எல்லா ப்ரோக்ராமையும் நீங்க வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பிரேக் பாயிண்ட் வச்சு நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு கான்செப்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்க்க போறீங்க. டைம் எடுக்கும், டைம் எடுத்தாதான் கத்துக்க முடியும். ஓகே, கிளாஸ்ல போட்ட அதே ப்ரோக்ராம நீங்க சொந்தமா பண்ண போறீங்க. எல்லா ப்ரோக்ராமையும் பண்ண போறீங்க. எல்லாத்துக்குமே பிரேக் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ண போறீங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா, இதே ப்ரோக்ராம நான் ஃபர்ஸ்ட் இந்த i = 1 i = 2ன்னு எழுதுனல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நான் ரேண்டமா கூப்பிட்டு டீபக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல நீங்க கத்துக்க போறது, நான் கொடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அத எப்படி டீபக் பண்ணணும் அப்படின்றத கத்துக்க போறீங்க. எனி கொஸ்டின்ஸ்? No, sir. ஓகே, ரைட். நோ சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா? அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க.